இன்றைக்கி ஒரு யூனிக்கான பணியாரம் ரெசிபி தாங்க. பச்சை பட்டாணி பணியாரமும் கருப்புளுந்து சட்னியும். ஃபஸ்ட்டு பணியாரத்துக்கு 1 டம்ளர் அளவுக்கு ட்ரைடு பச்சை பட்டாணி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு 5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 5 மணி நேரம் கழித்து ஊற வச்ச தண்ணியோடவே குக்கரில் சேர்த்திட்டு உப்பு சேர்த்து 7-8 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு நல்லா பச்சை பட்டாணி வெந்து வந்துடும். அதை டேரெக்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு அது கூடவே மல்லி இலை, ஒரு வரமிளகாய் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி கிடச்சாலும் ஊற வைக்காமல் டேரெக்டாக சேர்த்திக்கலாம். நான் வந்து ஒயிட் ரைஸ் மாவில் பணியார கன்சிஸ்டன்சிக்கு கலந்து வச்சுட்டேங்க. சட்னிக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கருப்பு உளுந்து தோலோடு இருக்கிற கருப்பு உளுந்து 2 கையளவு, இதுவே நீங்கள் முழு உளுந்து கூட எடுத்துக்கலாம். 3 வரமிளகாய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்திட்டு கொஞ்சோண்டு புளி உப்பு சேர்த்து நல்லா வெங்காயம் தக்காளி கொலைய வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுற கருப்பு உளுந்து வரமிளகாயும் 2-3 சுற்று விட்டு பவுடர் ஃபார்ம் அரைச்சதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா சட்னியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதிகமான குவான்டிட்டி வேணால் தேங்காய் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். டேஸ்டியான கருப்புளுந்து சட்னி ரெடிங்க. பணியாரமும் பச்சை பட்டாணி வந்து குழந்தைங்க ராவாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி மாவில் கலந்து தோசையாவோ பணியாரமாவோ சுடும்போது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்கும். 1 டம்ளர் பச்சை பட்டாணியை 4 கப் மாவில் சேர்த்திக்கோங்க. அதிகமாக சேர்த்துனீங்கன்னா ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்குது. ட்ரை பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும்.